என்னை எப்படி கேட்டாலும் சரி, என்னோட பதில் ஒண்ணே ஒண்ணுதான். சத்தியமா வேணிக்கும் எனக்கும் 3 வருஷமா லவ் இருந்தது. உங்ககிட்ட சொல்ல பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாம அவ என்ன ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா சார். கோவால நாங்க 2 பேரும் 20 நாள் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். மெடிக்கல் கேம்ப் விஷயமா ஒரு வாட்டி, பெங்களூர்ல சுமித்ரா கல்யாணம்னு ஒரு வாட்டி, இப்படி நாங்க சந்தோஷமா இருந்த நாட்கள் நிறைய சார். சரியா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதத்தோட மட்டும் எங்க கல்யாணம் நடந்திருந்ததுன்னா இந்நேரம் வேணி கர்ப்பம்னு தகவல் வந்து நீங்க தாத்தாவா இருப்பீங்க. ஏய், பொய் பேசுறதுக்கு ஒரு அளவே இல்லையாடா? இதுக்கு மேல உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம். என்னாச்சு டாக்டர்? அவர் சொல்றது பொய் இல்ல, உண்மை. வேணி கர்ப்பமா இருக்காங்க. வேணி, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பவாவது மயங்கி விழுந்திருக்கியா? இல்ல. டாக்டர் செக் பண்ணத சொன்னீங்களே, என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல. நீ அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்தாளிங்க உன் அப்பா கிட்ட கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி அதையே சொல்லிட்டு இருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் கோர்ட்டுக்கு போய் ஒரு நடிகையோட பேரை சொல்லி அவங்க தான் என் மனைவின்னு ஒருத்தன் கேஸ் போட்டான்ல, அந்த மாதிரியான கேஸ் தான் இவன் நினைக்கிறேன். பாருங்க டாக்டர். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல டாக்டர். அப்பா, இவ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. இவ வந்து எனக்கு தாலி கட்டினத சொல்லி கதை விட்டுட்டு திரியறாப்பா. இவனே வேணி, இப்படி எல்லாம் ஆவேசப்படக்கூடாது. உண்மை தெரியணும்ல. என்ன உண்மை தெரியணும்? உன்னோட வயித்துல வளர்ற வாரிசுக்கு அப்பா யாருன்னு தெரிய வேண்டாமா? ஆமா வேணி, நீ கர்ப்பமா இருக்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? நான் கர்ப்பமா இருக்கேனா? ஆமாம்மா, நான் பல்ஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். பிளட்டும் எடுத்து கொடுத்து அனுப்பி இருந்தேன். இப்பதான் எனக்கு போன் வந்தது. வெரி குட். சூப்பர். வாங்க சார். மிஸ்டர், பேர் என்ன சொன்னீங்க? உதய். உதய், வாங்க வாங்க வாங்க. நிறைய கொலை பண்ணிருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப ஈஸியா பாடியை டிஸ்போஸ் பண்றீங்க. எங்கயாவது இந்த மாதிரி நடக்குமா? ஓ, இதத்தான் கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்வாங்களோ? என்ன மிஸ்ஸஸ் வித்யா, நீங்க தான் புருஷனுக்காக கொன்னீங்களா? டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ற விஷயத்துல இந்த அளவுக்கு 2 பேரோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதே. சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் 62 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வீட்ல இருந்து கார்ல ஒரு டெட் பாடியை போட்டுக்கிட்டு அதை இந்த மாதிரியான ஒரு இடத்துல வச்சு டிஸ்போஸ் பண்றத கண் கூட நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கணும் இல்லையா மிஸ்ஸஸ் வித்யா? சரி,
சொல்லுங்க நல்லவர, நான் என்ன தப்பா நினைச்சிட்டேன்? சார், நடந்தது சொல்லிடுறேன் சார். சார், உண்மையை சொல்லணும்னா நீங்க பேசின விதத்தை பார்த்து நான் பயந்துட்டேன் சார். நம்புற மாதிரியே இல்லையே. நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன? சும்மா கதை சொல்லாதீங்க. நீங்க படபடப்பட என்கிட்ட பேசுற விதத்தை வச்சு உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு முடிவு பண்ணி தெரு முனையிலேயே என் வண்டி ஆஃப் பண்ணிட்டு உங்க வீட்டையே வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க கார்ல டெட் பாடிய வச்சதும் சம்திங் ராங்னு முடிவு பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இங்க வந்தேன். வேலையில சின்சியரா இருக்கிற போலீஸ்காரனை பார்த்து பயந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கரெக்டான ஆளுங்களே கிடையாது. பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சிருந்த செட்டப்பா. சார் ப்ளீஸ் நம்புங்க சார். சார், இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். இன்னைக்கு முழுக்க நான் என் வைஃபோட பர்ச்சேசிங்ல இருந்தேன் சார். கரெக்ட். நடுவுல போன் வந்திருக்கணுமே. ஃப்ரெண்டு கூட போய் பேசிட்டு வரேன், நீ புடவை எடுத்துட்டு இருன்னு உங்க வைஃப் கிட்ட சொல்லிருப்பீங்களே சார். நியாயம் கேட்டு வீட்டுக்கு வந்தவள போட்டு தள்ளிட்டு மறுபடியும் வந்து துணி கடையில ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஏன்? If you enjoyed this video, kindly like, share,
comment. And for further our interesting videos, subscribe our channel below.